Hi students. Example 1.35. Before that, homogeneous system of linear equations. We recall that the homogeneous system of a linear equations is given by a11. This is I, this is a j. a11 into x1, a12 into x2 plus dash 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 a1n x3 equal to 0. a21 x2 plus a22 x3 plus dash 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 a2n xn equal to 0. அப்புறம் dash dash அப்படி போட்டுட்டு இப்போ ரோ முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம காலம் வரும்போது am1 into x1 plus am2 x2 plus dash dash am into n xn equal to 0 அப்படின்னு பார்க்குறோம். where the coefficient of the ij aij அப்படின்னு சொல்லும்போது a எது, இது i, இது j இல்லைங்களா, இது ரோ, இது காலம். ஸோ இப்போ ஐக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 2 3 அப்படின்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி எம்முக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்கிறோம், காலத்துக்கு பதில் ஜேன்றதில் 1 2 அப் டு டில் n வரைக்கும் நம்ம போட்டுட்டு போகலாம் இல்லைங்களா. ஸோ ஆர் த கான்ஸ்டன்ட். ஸோ above the system is always satisfied by x1 equal to 0, x2 equal to 0, xn equal to 0 அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்திருக்கிறதுலாம் எல்லாம் ஃபைனலாக x1 எதில் வருது, 0ல் வருது, x2லையும் 0ல் தான் முடியுது, அப்புறம் xnன்றது எதில் முடியுது, அதுவும் 0ல் தான் முடியுது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் த ட்ரிவியல் சொல்யூஷன் ஆஃப் த ஒன். ட்ரிவியல் அப்படின்னம்னா என்னது, the other words the system 1 has always possess a solution. எப்படி, the above the system 1 can to be put in the matrix form. matrix form அப்படின்னு சொல்லும்போது என்னது, ax equal to 0. அப்போ கொடுத்துருக்கிறது என்னது, லீனியர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதை கன்வெர்டட் இன்டூ எஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். a ஈக்குவல் டு a11 a12 a13 a1n. அப்போ a23 a22 a23 33 23 dash dash a2n. அப்புறம் am1 am2 am3 dash dash amn அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். எக்ஸுக்கு பதில் x1 x2 dash 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 x3. அப்புறம் 0 வந்து நம்மளுக்கு எப்படின்னா m into n, ரோ இன்ட்டு காலம், m rows and 1 காலம் புரியுங்களா. அப்போ m ரோஸ்ன்னு போது 0 0 0 இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போது எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்ம வரலாம். அதனால் அந்த ரோஸ் வந்து m நம்பர் ஆஃப் ரோஸ், பட் காலம் டு பி 1 காலம், ரோ வந்து எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். அதனால் டேஷ் டு டில் n அதே. ஸோ வி வில் டினோட் 0 into m into 1 simplify the capital letter as a 0. நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம், கேபிட்டல் லெட்டர் as a 0ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இது ஏன்றது எடுத்துகிட்ருக்கோம், இது எக்ஸ்ன்றது வேரியபிள் எடுத்துகிட்ருக்கோம், இங்கே 0ன்றது இப்படி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சிம்பிளிஃபை இஸ் a capital letter 0. since 0 is a 0 column matrix, இது பார்த்தா 0 0 வந்தது 0 column matrixன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அதனால தான் இதை என்ன சொல்லிட்டு வரணுமா, 0 column of a matrix அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு, இப்போ வரக்கூடிய சம்ஸில் வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் வருது அப்படின்னம்னா எப்படி இருக்கணும், ax equal to 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு அந்த ஃபார்முக்கு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை கன்வெர்டட் இன்ட்டு என்ன ஃபார்ம் கொண்டு வந்துடணும், ax equal to 0ன்ற ஃபார்ம் கொண்டு வரணும். ஓகேங்களா, அதே ட்ரிவியல் சொல்யூஷனோட கண்டிஷன். அப்போ ட்ரிவியல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ தட் ரேங்க் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a அக்யூமெண்டட் 0 இஸ் லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு m அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரணும். பை த ரோயிச் கேப்பலி தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை எனி நம்பர் ஆஃப் அ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். எப்பயுமே அது என்ன இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், when rank of a equal to rank of a augmented 0 வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே வந்து a புரியுதுங்களா, இந்த ரேங்க் ஆஃப் a வந்து நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a augmented 0வாக இருந்ததுன்னா அது இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சொல்லணும். இப்போ இங்கே ஈக்குவல்ட்டாக வரதுனால அதை நம்ம என்ன சொல்லணும், ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ கன்சிஸ்டன்ட் அப்படின்ற இந்த கண்டிஷனுக்கு வரும்போது ஈக்குவல் அண்ட் லெஸ் தென் டு m அப்படின்ற கண்டிஷன். சப்போஸ் m இஸ் லெஸ் தென் n மட்டும் இருக்குது, தென் தேர் ஆர் த மோர் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தட் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்க்கும்போது ரேங்க் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a augmented 0 பட் லெஸ் தென் n. அங்கே m பார்த்தோம், இங்கே n பார்க்குறோம். ஓகேங்களா, என்னன்றது என்னது, காலம். ஸோ ஹென்ஸ் த சிஸ்டம் 1 possess a non-trivial solution. Trivial அப்படின்னா என்னது, a unique
அப்படின்ற மீனிங். யூனிக்னா என்னது, எல்லாம் ஒரு ஈக்குவலாக எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். சப்போஸ் தட் எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, கண்டிஷன் வந்துடுச்சுன்னா, தென் தேர் ஆர் த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அன்னோன்ஸ். நம்மளுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஜாஸ்தியாக வந்துடும். இப்போ எக்ஸ் பை இசட்னா 3 அன்னோன்ஸ் வரணும். ட்ரைவேவல் சொல்யூஷன் அப்படின்னா என்னது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இஃப் கேஸ் 1ல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ augmented 0 is equal to n அப்படின்னு வந்ததுன்னா, then the system is a unique solution and it is a trivial solution since rank of a equal to n. அப்போது அதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு பார்க்கணும் அப்படின்னா, ஏவை வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக வரணும் இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுமாரி வந்ததுன்னா அது என்னது, ஸோ ஃபார் இஸ் அ ட்ரிவியல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா என்னது நம்ம பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் டு பி 3 இருக்கணும். 3 அன்னோன்ஸ் வந்து 3 இருக்கணும். அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற இங்கே கண்டிஷன் எது, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ அக்மெண்டட் 0 இஸ் ஈக்குவல் டு என். என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னவாக இருக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆர் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற இந்த 3 கண்டிஷன் வந்திருந்தாலே இதுதான் என்னது ட்ரிவியலோட கண்டிஷன். இதையே நம்மளுக்கு நான் ட்ரிவியல் கண்டிஷனில் வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு கண்டிஷன் 3 இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே கேஸ் 2 பார்க்குறோம். இஃப் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் 0 இஸ் லெஸ் தென் என். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பட் ஈக்குவல் டு என் வந்திருந்ததுன்னா அது condition for the trivial solution. இங்கே less than n வந்திருக்கு, then the system has a non-trivial solution அப்படின்னு நம்ம சொல்கிறோம். non-trivial solution அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் வரும், since the rank of a is less than n, அங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ இருக்கணும், லெஸ் தென் என்னுக்கு இருக்கணும் இல்லைங்களா, அப்படி வரணும். அப்போது அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, இட் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸாக வரணும் அப்படின்ற கண்டிஷன் வந்திருக்கணும். சப்போஸ் தட் எம் இஸ் greater than n அப்படின்னு வந்திருந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, then there are more number of equations than the number of unknowns. So reducing the system is in the elementary transformations we get rank of a equal to rank of a augmented 0 less than and equal to n அப்படின்ற கண்டிஷன் வரும். இதுதான் கேஸ் 2ல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சம்ஸ் போட போட நம்மளுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் த ட்ரிவியல் பார்த்தோம். இப்போ கண்டிஷன் ஆஃப் நான் ட்ரிவியல் அப்படின்னா என்னெல்லாம் கண்டிஷன் வருது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் டு பி 3 வரணும் அப்படின்றோம் ஏ அகுமெண்டட் பியில் பார்க்கும்போது இல்லைங்களா. அப்போது ஏ ரேங்க் ஆஃப் ஏ என்னவாக இருக்கணும் நம்மளுக்கு, இப்போ 2வாக வந்துருச்சு. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் 0 வந்து 3 இருக்குது. அப்போ அதுமாரி இருந்ததுன்னா அது என்னவா சொல்லலாம், நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக, இங்கேயும் 3 வரணும், ரேங்க் ஆஃப் ஏக்கு ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் 0க்கு ரெண்டுக்குமே 3 வந்திருந்ததுன்னா அது ட்ரிவியல். ஒன்று லெஸராகவும் ஒன்று கிரேட்டராகவும் வந்திருந்ததுன்னா, அப்போ ஏ வந்து 2 வந்திருக்கு, ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் 0 வந்து 3 வந்திருந்ததுன்னா அதுமாரி இருக்கிறது வந்து என்ன சொல்லலாம், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷனில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்ற ஒரு கண்டிஷன் வரும். அதனால் எப்பயுமே நம்மளுக்கு இதுமாரி ட்ரிவியலாக நான் ட்ரிவியலான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் எடுத்து கண்டுபிடிங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மாடுலஸ் கண்டுபிடிச்சி 0ன்னு வந்திருந்ததுனாலே நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தெரியும். இது ஒரு ஃபஸ்ட்டு க்ளூ. இதே இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும், இட் இஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிடிக்கலாமா, கண்டுபிடிக்கக்கூடாதா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிள் 1.35க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம பார்ப்போமே அந்த சம்மை. அப்போ அங்கே எதில் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 1.35 சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் x + 2y + 3z ஈக்குவல் டு 0. அடுத்தது 3x + 4y + 4z
equal to 0. அடுத்தது 7x plus 10y plus 12z equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிற சம்ஸை 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? x plus 2y plus 3z equal to 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் கொடுத்துருக்கிறத 3x plus 2y 3x plus 4y plus 4z equal to 0 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது 7x plus 10y plus 12z அப்படின்றத நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஈக்குவல் டு 0ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல எல்லாமே கான்ஸ்டன்ட் என்னவா வருது, 0ன்னு வந்திருக்கு. இதை தான் நம்ம பின்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போது இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, 3யோட கோஎஃபிஷியன்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ 1 2 3 ஈக்குவல் டு 0. அந்த 1 2 3ன்றது 3 4 4 7 10 12 இதெல்லாம் ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸில் வரும். ஓகேங்களா? அப்போ இசட்டுன்றது வந்து என்னவா வரும்னா நம்மளுக்கு என்னவா வரும், எக்ஸ்ன்ற ஒரு கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற இந்த வேரியபிள் எக்ஸ் ஒய் வேரியபிள் தான் அதில் வரும். 0 0 அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஹியர் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் ஒய் இசட்டு வந்திருக்கு, 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் அன்னோன்ஸ். Convert the linear equations into augmented matrix form. Ax equal to 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்யூமெண்டடுக்கு போகலாம். அப்போ ஏக்கு பதில் நம்ம சொன்ன மாரியே அங்கே என்ன இருக்குது, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குங்களா? இப்போ 1க்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், 1 வரலைன்னா அங்கே 1 தானே இருக்கும். அந்த 1க்கு பதில் தான் இங்கே 1ன்னு போட்டுட்ருக்கோம். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, அது 2 போட்டிருக்கோம். இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 3, அதனால் 3ன்னு போட்டிருக்கோம். அதேமாரி இங்கே 3 4 4 3 4 4 7 10 12 7 10 12 அப்படின்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுறதுன்னா அந்த வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அன்னோன்ஸ், அந்த 3 அன்னோன்ஸை இங்கே எழுதுகிறோம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கும், 0 0 0 0ன்ற எழுதுகிறோம். அதுதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எது வரும், ஏஎக்ஸ் இதுவாக வரும், ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்ம மாற்றி எழுதுகிறோம். த அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஏ அக்யூமெண்டட் 0. அக்யூமெண்டட் அப்படின்னா என்னது, டு எக்ஸ்டெண்ட் த மேட்ரிக்ஸ். ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸுக்கு அதோட 0ன்ற ஒரு மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், கூட சேர்த்துக்கிறோம். அங்கே பாருங்கள், இது ஏன்ற மேட்ரிக்ஸு, அதோட அக்யூமெண்டட் 0வை சேர்த்துக்கிறோம். அது சேர்த்து ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அப்போ இது ரோ 1ஆகவும் இது ரோ 2ஆகவும் இது ரோ 3ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ரோ எக்கலான் ஃபார்ம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து ரோ எக்கலான் ஃபார்மில் வந்து என்ன தெரியும், இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 வரணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். இப்போ இதுக்கு தகுந்த மாரி என்ன செய்கிறோம், நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை மாற்றி போட்டு இந்த இடத்துல 0 0 0ன்ட்டு கொண்டு வந்து காமிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கே 0 கொண்டு வரணும். இது என்ன ரோல் இருக்குது, R2 அப்படின்ற ரோலை. அப்போ R2ன்ற ரோலை நம்ம எப்படி போட்டுறோம், R2 இட் கிவ்ஸ் R2 மைனஸ் 3 R1. இந்த 3ஆலேயே நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் மைனஸ் 3 R1 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே நேராக கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு போகிறோம். எப்படி வருது, R2 இட் கிவ்ஸ் R2 மைனஸ் 3 R1 அப்படின்ற அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை போடுறோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பார்த்துருவோமா? அப்போ R2க்கு பதில் இந்த R2 போட்டுறோம். இங்கே இட் கிவ்ஸ் R2க்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போ 3 அங்கே போட்டுறோம் ஃபஸ்ட்டு பொசிஷனில். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம். இங்கே 3 இருக்குது, இந்த 3 எப்படி போட்டுறோம், அதோட இன்ட்டு R1. இப்போ R1க்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? R2க்கு பதில் செகண்ட் பொசிஷனில் 4 இருக்குது, அதனால் 4 போட்டுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 3க்கு 3 போட்டுறோம். R1க்கு பதில் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், ஒரு செகண்ட் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிடும், நம்ம ஒரு செகண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்தது தேர்ட் பொசிஷனில் R2வில் என்ன இருக்குது, 4 இருக்குது, 4 போட்டுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 3க்கு 3 போட்டுறோம். தேர்ட் ஒன்னுக்கு பதில் R1க்கு பதில் அங்கே ப்ராக்கெட்டை போட்டுடுறோம். அக்யூமெண்டட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம், R2க்கு பதில்
ஃபோர்த்து பொசிஷனில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அந்த 0வை மென்ஷன் பண்ணிடுறோம். மைனஸுக்கு மைனஸ் மென்ஷன் பண்ணிடுறோம். 3க்கு 3 போட்டுடுறோம். R1க்கு பதில் ஃபோர்த்து ப்ராக்கெட்டையும் அங்கே போட்டுடுறோம். அப்போ R1ன்ற இடத்துல நம்ம இந்த ப்ராக்கெட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த R1ஓட வேல்யூ என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் R1ல் 1 வந்திருக்கு, அது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். R1ல் செகண்ட் பொசிஷனில் என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். R1ல் தேர்ட் பொசிஷன் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு, அது தேர்ட் ப்ராக்கெட்லேயும். அக்யூமெண்டட் ஃபோர்த்து பொசிஷனில் R1ல் என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்லேயும் போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 3 0 அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்குங்களா. அப்போ R1, ஏன்னா மற்ற டைமில் வேறு மாரி போட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், சம்மில் ஆன்சர் வராது. அதனால் இப்படி ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ 3க்கு 3 போட்டுக்கலாமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாமா, 3 × 1 3 ஆயிடுச்சு. அப்போ நம்ம +3 -3 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடுமா. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன்ஸை முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே வர்றது ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். அப்போ 4க்கு 4 போட்டுடுறோம். -3 2 சார் என்ன ஆகிடுது, 6 ஆகிடுது, அது 6 இங்கே போட்டுடுறோம். 4லேருந்து -6 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -2. இதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரோம். இது வரைக்கும் பார்க்குறோம். 4க்கு தூக்கி நம்ம 4 போடுறோம். -3 3 சார் 9, அப்போ 4 -3 -9லேருந்து 4 போயிடுச்சுன்னா -5, அதையும் இங்கே போட்டுடுறோம். அடுத்தது ஃபோர்த் ஆப்ரேஷன்ஸ் 0 -3 × 0, 0வும் 0 தான், 3யோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான், 0 -0, அப்போ நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ R2ல் ஃபைனலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, 0 -2 -5 0. இது எங்கே இருக்குது, R2 அப்படின்றது R2 பொசிஷனில் வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். அப்போது இந்த இடத்துல 3க்கு பதில் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இப்போ 0ன்னு வந்துடுச்சு, மாற்றியாச்சு. அப்போ அடுத்தது என்ன செய்யணும், இந்த 7ன்ற பொசிஷனில் அடுத்தது என்ன இருக்குது, 7 தான் இருக்குது இல்லைங்களா. அதுக்கு பதில் 0 மாற்றணும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், நேராக அது எந்த ரோவில் இருக்குதுன்னு பார்க்குறோம். எந்த ரோவில் இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது. அப்போ தேர்ட் ரோவில் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம போட்டுக்கிறோம், R3 it gives R3 -7 R1 -7, அப்போ +-7 என்னட்டு கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அதனால தான் நம்ம -7 அப்படின்னு போட்டுக்கிட்டு அந்த ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எழுதிக்கிறோம். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் R3 it gives R3 -7 R1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற R3 வேல்யூ என்ன பார்த்துருக்கோம், 7 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ 7க்கு பதில் இந்த இடத்துல 7 போட்டுடுறோம். ஃபஸ்ட் பொசிஷனில் மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 7க்கு 7 போட்டுறோம். R1க்கு பதில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 10 இருக்குது, மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 7க்கு 7 போட்டுக்கிறோம். R1க்கு பதில் செகண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்து தேர்ட் பொசிஷனில் R3க்கு பதில் என்ன இருக்குது, 12 இருக்குது, அந்த 12 போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 7க்கு 7 போட்டுக்கிறோம். R1க்கு பதில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. அடுத்தது அங்கே ஃபோர்த்து பொசிஷன் என்ன இருக்குது, 0 இருக்குது R3க்கு பதில், அதில் R3க்கு பதில் 0 அங்கே போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 7க்கு 7 போட்டுக்கிறோம். R1க்கு பதில் ஒரு ஃபோர்த்து ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த ஃபோர்த்து ப்ராக்கெட் போடும்போது நம்ம ஒரே ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வைக்கணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் என்ன செய்யணும், R1ஓட வேல்யூ தான் வரணும்னு தெரியும். அப்போ R1ஓட வேல்யூ என்ன இருக்குது பார்க்கலாம். R1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு என்ன வருது, 1 இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேயும், செகண்ட் பொசிஷனில் வரல R1ல் வரக்கூடியதை வந்து செகண்ட் ப்ராக்கெட்லேயும், R1ல் வரக்கூடிய 3ன்றதை வந்து தேர்ட் ப்ராக்கெட்லேயும், ஃபோர்த் ப்ராக்கெட்டில் வர 0ன்றதை வந்து ஃபோர்த்து ப்ராக்கெட்லேயும் நம்ம போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், 1 2 இது செகண்ட் ப்ராக்கெட்டில், 3 இது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில், 0 அப்படின்றத நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 7க்கு 7 பண்ணுறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 ப்ளஸ் 7 -7 கேன்சல் 0. இது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அப்போ அடுத்தது இது வரும், 10க்கு 10 போட்டுட்டோம். -7 2 சார் எவ்வளோ, 14. அப்போ 10ல் -14 போயிடுச்சுன்னா என்ன வரும், 4 -4 தானே வரும், அது நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 12 இருக்குது. ஓகேங்களா. இதை பார்க்குறோம். இப்போ 12க்கு 12 போட்டுடுறோம், போட்டாச்சு. அப்புறம் -7 3 சார் எவ்வளோ, 21 -21. இப்போ -21லேருந்து 12 போயிடுச்சுன்னா -9, அதையும் எழுதிட்டோம். 0ல் 0 போயிடுச்சுன்னா டோட்டலாக என்ன வரும் நம்மளுக்கு, இதுவும் 7 0 7 × 0 0 0 0 0 0. அப்போ R3ன்ற பொசிஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 -4 -9 0. இது நேராக எங்கே கொண்டு வந்து எழுதிடுறோம், அந்த R3ன்ற பொசிஷனில் வந்து எழுதிடுறோம். அப்போ நம்ம செக் பண்ணுறோம், இங்கே பார்க்குறோம் 7ன்றதுக்கு பதில் அங்கே என்னவா வந்திருக்கு நம்மளுக்கு, 0 வந்துருச்சு இல்லைங்களா. அதை தான் இங்கே பாருங்கள், 0 -4 -9 0 அப்படின்னு. அப்போ இங்கே 7க்கு பதிலாக நமக்கு 0 வந்துருச்சு அப்படின்னு முடிஞ்சு போச்சு.
அடுத்தது நம்ம இதோட விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு இந்த -4ன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம மாற்றணும் இல்லைங்களா. அடுத்தது அதுக்கு பதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மைனஸ், இங்கே இருக்கிற பார்த்தா மைனஸ் வேல்யூ இங்கெல்லாம் வந்திருக்கு, இங்கேயும் மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. இந்த மைனஸ் வேல்யூ எல்லாம் நம்ம ப்ளஸ் வேல்யூ ஆக்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு R2 பொசிஷனில் இருக்கிற மைனஸ் வேல்யூ எடுக்கணும். R2 கண்டிஷன் என்னது, -1 × R2 அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்து நேராக எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். எப்படி இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் பாருங்கள். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் R2 = -1 = R2ன்னு வருது பார்த்தீங்களா. இது அப்படியே நேராக இங்கே எழுதிட்டு R2 இட் கிவ்ஸ் -1 × R2. அப்போ R2க்கு பதில் R2வில் என்ன இருக்குது, நம்மளுக்கு 0 இருக்குங்களா, -1 அப்புறம் இன்ட்டு ப்ராக்கெட், அப்போ -1 × ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் -1 × செகண்ட் ப்ராக்கெட், இப்போ -1 × தேர்ட் ப்ராக்கெட், அப்புறம் -1 × ஃபோர்த் ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்லலாம் என்ன வரும், நம்மளுக்கு R2வோட வேல்யூஸ் வரும். அப்போ அந்த R2வோட வேல்யூ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தூக்கி போட்டுக்கணும். 0 இருக்கிறது ஃபஸ்ட் R2வில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வருது, அது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேயும். R2வில் செகண்ட் பொசிஷனில் என்ன வருது, -2 வருது, அதை வந்து செகண்ட் ப்ராக்கெட்லேயும். R2ன்றது -5 வருது, அதை வந்து எந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம், தேர்ட் ப்ராக்கெட்லேயும். அதுக்கப்புறம் அக்யூமெண்டட், அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ராக்கெட்டில் R2க்கு பதில் 0 வருது, அதை ஃபோர்த் ப்ராக்கெட்லேயே நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே கண்டிஷன்ஸ் இப்படி எடுக்கிறோம், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றி எடுக்கணும். அப்படின்னும் போது என்ன இருக்கும், இப்போ ப்ளஸ் இன்ட்டு -1 × 0, 0வோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான். இப்போ -1 இங்கே -2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 1 × 2 2 ஆயிடுச்சு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 1 × 5 5, 1 × 0 0. அப்போ நம்மளுக்கு R2 வந்து 0 2 5 0. இது நேராக நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். எப்படி, இப்போ மைனஸாக இருக்கிற வேல்யூலாம் ப்ளஸ் வேல்யூவாக மாறிடுச்சா, நம்மளுக்கு மாறியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கீழே இருக்கிறத பார்க்குறோம், இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது, இதையும் நம்ம ப்ளஸ் வேல்யூ முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ரேஷன்ஸை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இங்கே என்ன செய்யணும், மைனஸ் இருக்குது, அப்போ R3 இருக்கிறதையும் மைனஸாக மாற்றுவோமே. அப்போ R3 ஆப்ரேஷன்ஸை நம்ம எப்படி கொண்டுட்டு வரோம், இங்கே R3 இட் கிவ்ஸ் -1 × R3 அப்படின்னு நம்ம எழுதிட்டு ஆப்ரேஷன்ஸ் எப்படி கொண்டு போகிறோம், -1 × ஃபஸ்ட் ப்ராக்கெட், -1 × செகண்ட் ப்ராக்கெட், -1 × தேர்ட் ப்ராக்கெட், -1 × ஃபோர்த் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு அந்த -1 நம்ம போட்டாச்சு, இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல R3யோட வேல்யூவை எழுதணும். அப்போ R3யோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, R3யோட வேல்யூ என்ன வருது, நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு 0 இருக்குது இல்லைங்களா. அப்போது ஃபஸ்ட்டு R3யில் இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன இருக்குது, 0 இருக்குது. அது 0 வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில், R3யில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில், R3யில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற -4 செகண்ட் ப்ராக்கெட்லேயும், R3யில் தேர்ட் பொசிஷன் இருக்கிறது தேர்ட் ப்ராக்கெட்லேயும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கக்கூடிய 0 வந்து ஃபோர்த் ப்ராக்கெட்லேயும் எழுதிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 0வோட -1 போட்டால் 0 தான் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 × 4 4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 × 9 9, 1 × 0 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 0 4 9 0. இதை அப்படியே நம்ம இங்கே எழுதியாச்சு இல்லைங்களா. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம தேர்ட் பொசிஷனில் எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு வந்தது இல்லைங்களா. இப்போ மைனஸ் மைனஸ் வந்ததுக்கு பதில் நம்ம ப்ளஸ்ஸாக எழுதியாச்சு. அப்போ இங்கே என்ன ஆகிடும், நம்மளுக்கு மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிறத நம்ம இங்கே 0 கொண்டு வரோம். இந்த 4க்கு பதில் இந்த இடத்துல என்ன வரணும், நம்மளுக்கு 2 அப்படின்றத ஆப்ரேஷன் எப்படி நம்மளுக்கு 0 வரணும். அதனால் அது எந்த ரோல் இருக்குது, R3ன்ற ரோல் இருக்குது. அதனால் R3 இட் கிவ்ஸ் R3 -2 × R2. ஏன்னா R2வோட 2 2னா 2 2 4 இல்லைங்களா, -4. அப்போ +4 -4 கேன்சல் ஆனது 0 ஆகிடும். அதனால் நம்ம -2 R2ன்ற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம நேராக எங்கே கொண்டு வரோம், இங்கே கொண்டு வரோம் இல்லைங்களா. R3 இட் கிவ்ஸ் R3 -2 R2 அப்படின்னு எழுதிட்டு R3க்கு பதில் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம், 0 இருக்குங்களா. 0 போட்டுடலாமா, இங்கே R3யில் பார்க்குறோம் பாருங்கள். R3யில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதனால் R3க்கு பதில் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது, 0 போட்டுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 2க்கு 2 போட்டுறோம். R2க்கு பதில் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 4 இருக்குது. அந்த 4 போட்டுடுறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 2க்கு 2 போட்டுடுறோம். R2க்கு பதில் என்ன செய்கிறோம், ஒரு செகண்ட் ப்ராக்கெட் ஒன்று போட்டுடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், தேர்ட் பொசிஷனில் R3க்கு பதில் என்ன வருது, 9 வருது. மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 2க்கு 2 போட்டுறோம். R2க்கு பதில்
தேர்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் R3க்கு பதில் என்ன செய்கிறோம், அங்கே ஃபோர்த்து பொசிஷனில் என்ன ஒரு 0 வருது, அதை போட்டுக்கிறோம். R3க்கு பதில் அங்கே 0 இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் போட்டாச்சு. மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு, 2க்கு 2 போட்டுட்டோம். R2க்கு பதில் ஃபோர்த்து ப்ராக்கெட் அங்கே போட்டுடுறோம் இல்லைங்களா? அப்போ ஃபோர்த்து ப்ராக்கெட் போட்ட உடனே நம்மளுக்கு ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இப்போது இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இப்போது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கிடப்போம். 0க்கு 0 போட்டாச்சு, 2 × 0 0 வந்துடும். அப்போ ப்ளஸ் 0 -0 கேன்சல் 0 தான் வரும் உங்களுக்கு. 4க்கு 4 போட்டுறோம். ஓகேங்களா? இப்போ 4க்கு 4 போட்டாச்சு. இப்போ -2 × 2 -4. அப்போ +4 -4 became 0. இந்த இதுவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே 9 இது பார்க்குறோம். 9க்கு 9 போட்டுட்டோம். 2 5 சார் எவ்வளவு, நம்மளுக்கு 10 வருது, அதையும் நம்ம அங்கே போட்டுட்டோம். 9லேருந்து -10 போயிடுச்சுன்னா -1, அதையும் நம்ம போட்டுட்டுறோம். அடுத்தது இங்கே 0 -2 × 0 0 இருக்குது, 2ஓட 0 மல்டிப்ளிகேஷன் பண்ண 0, அப்போ 0 -0 0 இல்லைங்களா? அப்போ R3 வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 0 -1 0 அப்படின்னு கிடைக்குது. இதை எடுத்து நம்ம எங்கே எழுதுகிறோம், நேராக இந்த R3ன்ற வேல்யூவில் தூக்கி இங்கே போடுறோம். போட்டு பார்த்தாச்சிங்களா? இப்போ 4ன்றதுக்கு பதில் நம்ம என்னவோ போட்டோம், 0ன்ற வேல்யூவை போட்டோம். சரி, 4க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ஆப்ரேஷன் கூட 4க்கு பதில் நம்ம 0வாக மாறிடுச்சு. அப்போ அந்த ரோ எக்கலான் ஃபார்ம் பார்க்கும்போது பாருங்கள் 0 0 0, அப்போ ட்ரையாங்குலர் எல்லாமே 0 0 வந்துடுச்சிங்களா? இப்போது இந்த இடத்துல -1 வருது. அப்போ -1 வரக்கூடாது எப்போன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இல்லைங்களா அக்யூமேட்டட் ஃபார்மில். இப்போ மைனஸுக்கு பதில் அது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்குறோம், ரோ 3ல் இருக்குது. அப்போ ரோ 3ல் -1, ரோ 3 இட் கிவ்ஸ் -1 × R3 அப்படின்ற அந்த ஒரு என்ன செய்கிறோம், எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எடுத்து நம்ம இங்கே கீழே போடுறோம். எப்படி, R3 இட் கிவ்ஸ் வருதுங்களா, R3 இட் கிவ்ஸ் -1 × R3 அப்படின்னு நம்ம போட்டுடலாமா? இதை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்போ இங்கே எழுதும்போது ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், -1 × ஃபஸ்ட் ப்ராக்கெட், -1 × செகண்ட் ப்ராக்கெட், -1 × தேர்ட் ப்ராக்கெட், -1 × ஃபோர்த் ப்ராக்கெட் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த சம். அந்த R3 வரக்கூடிய இடத்துலலாம் R3யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம். ஏன்னா ப்ராக்கெட் போடாமல் நம்ம போட்டோம்னா வேறு நம்பர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்றது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், R3 வேல்யூவை தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ R3யோட வேல்யூ என்ன வேல்யூ வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமே. R3யோட வேல்யூ என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு இங்கே பார்க்குறோம். R3யோட வேல்யூ என்ன வருது, 0. ஃபஸ்ட்டு 0 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர R3யை வந்து என்ன செஞ்சிடறோம், ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வருது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில். செகண்ட் பொசிஷனில் வர 0வை செகண்ட் ப்ராக்கெட்டில். தேர்ட் பொசிஷனில் வர -1 தேர்ட் ப்ராக்கெட்டில். ஓகேங்களா? ஃபோர்த்து பொசிஷனில் வர 0வை ஃபோர்த் ப்ராக்கெட்டில் போட்டுறோம். அப்போது நம்ம இங்கே பார்க்குற 0 0 -1 0 அப்படின்றத அங்கே ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போ ஃபில் பண்ண உடனே அடுத்து நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1ஓட 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 தான் வரும். அதேமாரி -1ஓட திரும்பி 0 பண்ணோம்னா 0 தான் வரும். மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது 1 ஆகிடும். அது இங்கே போட்டுட்டோம். 1ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும், 0 தான். அப்போ R3யோட வேல்யூ என்ன இருக்குது, 0 0 1 0. அப்படியே நேராக இந்த எடுத்து இந்த இதை தூக்கி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். அப்போ ஃபைனலில் நம்மளுக்கு என்ன வருது, 1 2 3 0 0 2 5 augmented 0 0 0 1 augmented 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு வருது. அப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு 2 கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே எடுக்கணும். என்னது, இது வந்து A augmented 0 எடுத்துருக்கோம். அப்போ லாஸ்ட்டில் எப்பயுமே என்னவாக இருக்கும், எல்லாமே 0 0வாக தான் இருக்கும். இது A augmented 0, அப்போ 0 தான் வருது. அப்போ இங்கே பார்க்குறோம் எங்கேயாவது 0 வருதா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இதுவும் நான் 0 இல்லைங்களா. ஏன்னு இது ஒண்டி தான் நம்ம ஏன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. இது வரைக்கும் இருக்கிறத வந்து ஏன்னு சொல்கிறோம், இதை வந்து 0ன்னு சொல்கிறோம். அப்போ A × 0 0 எடுத்தோம்னா A ஒண்டி இருக்குது. இது நம்ம என்ன செய்கிறோம், A. அப்போ ஏல எங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் என்ன 0 வருதா, இல்லை, நான் 0. இதுவும் பார்க்குறோம் நான் 0. தேர்டையும் பார்க்குறோம், அதுவும் நான் 0. ஓகேங்களா. அப்போ A ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் என்ன வரும், நம்மளுக்கு 3 வரும். புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இதை வச்சுட்டு இப்போ நம்ம சம்மை கொஞ்சம் பார்ப்போம். So in the last echelon form of the augmented matrix and the coefficient of the matrix have the 3 non-zero rows. அப்போ நம்ம பார்த்தோம் முதல்ல சொன்ன மாரி என்னது, A வந்து 3 non-zero rows வந்திருக்கு. Hence the ranks are equal and it is equal to 3. அப்போ rank of A equal to என்னது,
3 தான் வருது, நான் ஜீரோஸ் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் 0 ஆல்டோ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி 3ன்னு சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அது 3 வந்திருக்கிறதுனால அது ஈக்குவல். ஹென்ஸ் த சிஸ்டம் ஹேஸ் அஸ் அன் யூனிக் சொல்யூஷன். அந்த யூனிக் அப்படின்ற வார்த்தைக்கு தான் அங்கே என்னது ட்ரிவைவல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரிவைவல் அப்படின்னா என்னது யூனிக். எப்படி 3 என்னென்ன x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0, அதான் ட்ரிவைவல். is always a solution of the homogeneous system is only the solution, it is a trivial solution. x 0, y 0, z 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ லாஸ்ட்டாக வர அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும்? 0 0ன்னு தனியாக வருது பார்த்தீங்களா? அது எக்ஸ் ஒய் இசட்னு தான் நம்ம எடுக்கிறோம், அதை தான் நமக்கு 0 0ன்னு வருது. நோட் இஸ் இன் அபவுட் த எக்ஸாம்பிள் வி ஃபைண்ட் தட் நம்ம இதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சோமா? ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருந்தோமா? ட்ரிவைவல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ட்ரிவைவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் மாடுலஸ் கண்டுபிடிச்சி பார்த்தோமா? பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 1 2 3 3 4 4 7 10 12. அதை வந்து மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத மட்டும் 1க்கு 1 தூக்கி போடுறோம். புரியுதுங்களா? அப்போ போட்ட உடனே அந்த ரோவில் இருக்கிறது காலம் இருக்கிறது நம்ம ஃபுல்லாக என்ன செஞ்சிடறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது இது ஒண்டி தான் இருக்கும். அப்போ 4 × 12, அப்போ 4 × 12 மைனஸ் 10 × 4 10 × 4. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது. அந்த -2 இங்கே எடுத்து எழுதிடும். அந்த ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 3 × 12 அதை இங்கே எழுதிடுறோம். -7 × 4, ஏன்னா இது காலம் தான் போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு 7 × 4 தானே இருக்கும். அப்போ 7 × 4 அதை எழுதிடுறோம். அடுத்தது லாஸ்ட்டாக 3 இருக்குது, இந்த மேலே இருக்கிற 3. அப்போ அந்த +3 இங்கே எடுத்து எழுதிடுறோம். ஓகேங்களா? இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு உங்களுக்கு தான் மாடலஸ் ஆல்ரெடி தெரியுமே, அதை தான் நம்ம போட்டுக்கிறோம். +3ன்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டோம்னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். அப்போ 3 × 10, அப்போ 3 × 10 -7 × 4, அப்போ 7 × 4. புரியுதுங்களா? அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண 1 4 12s are 48 -8 10 × 4 40 -2க்கு -2 3 × 12 36 -7 4s are 28 +3க்கு 3 3 × 10 30 -7 4s are 28. அதுவும் நம்ம எடுத்து எழுதிடுறோம் இல்லைங்களா? அப்போது 1 இங்கே 1 அப்படியே போட்டுக்கிறோம். 48லேருந்து 40 போயிடுச்சுன்னா 8 வரும், அதை போட்டுடுறோம். -2 அப்படியே போட்டுடுறோம். 36லேருந்து 28 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 8 வரும், அதையும் அங்கே போட்டுறோம். +3 போட்டுறோம். 30லேருந்து -28 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 2 தான் வரும். 30லேருந்து 28 வரும் 2. ஸோ அப்போ 1 × 8 8 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே. 8 2s are 16 அதையும் போட்டாச்சு. ப்ளஸ் 3 2s are 6 அதையும் நமக்கு எழுதியாச்சு. ஸோ அப்போ மாடுலஸ் பார்த்தோம்னா இந்த 8ஐயும் இந்த 6ஐயும் என்ன செய்யலாம்? ஆட் பண்ணிக்கோங்க. அப்பளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 14 வருங்களா? அப்போ 14 -16, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போடும்போது -2 அப்படின்னு கிரேட்டர் நம்பர் சைனோட நம்மளுக்கு -2 கிடைக்கும் இல்லைங்களா? பட் -2ன்றது வெதர் இட் இஸ் ஈக்குவல் டு 0, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அக்கார்டிங் டு த ட்ரிவைவல் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டுறோம்? 3 அன்னோன்ஸ் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் 0 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும்? 3ன்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வந்திருந்தது. அதுதான் ட்ரிவைவல் அப்படின்றது x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் வந்தது. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எஸ், அஃப்கோர்ஸ் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 தான் வந்திருக்கு நம்மளுக்கு இல்லைங்களா? 2ன்றது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரிவைவல் சொல்யூஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணுன்றது வேண்டியதான் இவ்வளோ டீட்டெயில். எக்ஸாம்ஸில் இவ்வளோ டீட்டெயில் எழுதணுன்ட்டு கிடையாது. பட் இந்த கான்செப்டை நீங்கள் அழகாக ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டுட்டோம்னா ஒன்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபைட் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம் சம்ஸை ஸ்டெப்ஸோட அழகாக வச்சு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஃபைன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா என்ன செய்யணும்? போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.